கேள்விக்கு பதிலாக குரல் சொல்லுவார் இவர். பாடத்திற்கு முன்மாதிரியாக வள்ளுவனை காட்டுவார் இவர். அறத்தின் அர்த்தம் உணர்த்தும் குருசாமி. வார்த்தை குறையும் போது வள்ளுவன் குரல் பேசும் இவரிடம். உதாரணம் சொல்லும் போது திருக்குறள் துணை நிற்கும் இவரிடம். வாழ்க்கையை குரலாய் விளக்கும் குருசாமி. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த வழியில நடந்து முயற்சியையே மூலதனமா கொண்டு முன்னேற்றத்தையே நிறுவனமாக மாற்றியவர் தாங்க நம்மளுடைய செகா பிளாஸ்கேன் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடுடைய மேனேஜிங் டைரக்டர் தாங்க நம்மளுடைய குருசாமி அண்ணாச்சி. பிளாஸ்டிக் தொழில்ல தரம், திறன், தூர நோக்கு என்னும் 3 தூண்களை திடமாக நிறுத்தியவர் தாங்க இவரு. உழைப்பில் உறுதி, உருவாக்கத்தில் உன்னதம், உலகளவில் உயர்வு அவரின் சிந்தனையின் சின்னங்கள். தொழுதகத்தான் மெய்தொடி கொண்டார் என்ற திருக்குறளின் பொருளுக்கு ஏற்ப தொழிலை தெய்வமாக கண்டு தன்னோட தொழிலாளர்களை குடும்பமாக மதிக்கிறவர் தாங்க இவரு. பிளாஸ்டிக் என்பதை ஒரு பொருளா மட்டும் எடுத்துக்காம பாதுகாப்பு, பயன்பாடு, புதுமை அப்படின்ற இந்த 3 பரிமாணங்களுடன் பரிணாமம் பெற காரணமா இருந்தவர் தாங்க இவரு. கனவுகளில் கவனம், கட்டமைப்பில் கட்டுப்பாடு, காலத்தை கடக்கும் கண்ணோட்டம், இப்படியெல்லாம் இருந்தனாலதான் ஒரு நிறுவனம் மட்டும் இல்லாம ஒரு தொழில்துறையின் திசை அவரின் தலைமையில் உருவாகியதுங்க. செகான் பிளாஸ்கான் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேரை கேட்டாலே நம்பிக்கை, நுணுக்கம், நேர்மை நினைவுக்கு வருது இல்லையா? ஏன்னா அதுக்கு பின்னால குருசாமி அண்ணாச்சியோடைய மனம், முயற்சி, மெய்ப்பாடு தாங்க இருக்கு. தொழிலே தெய்வம் என்ற திருக்குறளின் நெஞ்சார்த்த பொருளை நிறுவனமாக மாற்றிய தலைவர் தாங்க இவரு. என்ன சோதனைகள் வந்த போதிலும் முயற்சி தாங்க இவருக்கு மூலதனம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதருடைய இன்டர்வியூவை தான் இன்னைக்கு எக்ஸ்பர்ட் சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் டாக்ல குருசாமி சார் தான் இருக்காங்க. சார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகா பிளாஸ்கான் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெடுடைய மேனேஜிங் டைரக்டர். ஸோ சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 38 இயர்ஸாக வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து 39th இயர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன அப்டாக்கிள்ஸ்லாம் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் சார், ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணுறது. ரொம்ப மகிழ்ச்சிமா ராஜகோமதி, வணக்கம். தேங்க்யூ சார். சார், நீங்கள் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர் இல்லைங்களா? ஸோ என்னென்னலாம் வந்து நீங்கள் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? இந்த மாதிரி ஒரு புது இனிஷியேட்டிவ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வர்றதுக்கு போது எப்படி உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு? நல்ல கேள்வி. அதாவது ஒரு தைரியம் ஒருத்தருக்கு எப்போ வரும் அப்படின்னா, ரொம்ப வந்து அவமானப்படும் போதோ அல்லது ஒரு சுய ஒரு உந்துதல் கிடைக்காமல் ஒரு சூழல்னால வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையில் சிக்கும் பொழுது ஒரு கணத்தில் அதிலிருந்து மீளணுங்கிற உணர்வு எல்லாருக்கும் வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அந்த ஒரு நிலை வரும்போது உண்மையிலே இளைஞர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு தொழில் முனைவராக நம்ம வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்றப்ப ஒரு ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க் உங்களுக்கு வந்திருக்கு இல்லைங்களா? நிச்சயமா நிச்சயமா. அதாவது நல்ல குடும்பம், எனக்கு வந்து எங்களுக்கு எந்தவித குறையும் இல்லாத ஒரு குடும்பம். எங்கள் குடும்பம் வந்து வணிக குடும்பம். நாங்கள் வந்து 3வது தலைமுறை 4வது தலைமுறையாக பருத்தி விதை வாங்க, விற்க, கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு தொழிலில் எங்கள் குடும்பம் இருந்தது. மிகப்பெரிய ஒரு கூட்டு குடும்பம். எங்கள் குடும்பம் வந்து பிள்ளைகள் என்ன படிக்குதுன்னே அப்பாக்கெலாம் தெரியாது. அப்படிப்பட்ட சூழலில் வந்து பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைப்பாங்க, அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பாங்க. ஒரு டிசிப்ளின்டு ஃபேமிலி, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. ஒரே வீட்டுக்குள்ளே வந்து சகோதரர்கள் 3 பேர் 4 பேர் ஒன்றா, ஒவ்வொருத்தருக்கும் 6-7 குழந்தைகள். அப்படி ஒரு பெரிய எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு, பிள்ளை குட்டிகளோ 10 தினுசு, இந்த மாதிரி அப்படி ஒரு சூழலில் நான் வளர்க்கப்பட்டேன் அப்படி தான் சொல்லணும். ஆனால் ஆக்சுவலாக உங்களுடைய ஃபாதரோ இல்லை உங்களோட கிராண்ட் ஃபாதரோ யாருமே இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இல்லை. இப்போ இந்த பிஸ்னஸ் பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் எப்படி உங்களுக்கு வந்து இதில் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது சார்? இல்லை, பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ண போகிறோமாங்கிற ஒரு உணர்வுகளெல்லாம் ஆரம்பிக்கலை. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்.
ஆரம்பிக்கிறோம்னாலே அதுக்குள்ளே அடக்கம் என்னன்னா, அதை சஸ்டெயின்டாக பண்ணி அதன் மூலமாக நம்ம முன்னேறணுங்கிற அந்த உத்வேகம் அதுக்குள்ளே அடக்கம். நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா அந்த ஆரம்பம் வந்து பிகின் வித் த எண்ட் இன் மைண்டுமாங்க. எக்ஸாக்ட்லி. அப்போது நான் சக்ஸஸ் ஆக போகிறேன்னா அப்படிங்கிற ஆராய்ச்சிலாம் அங்கே கிடையாது, தொடங்குகிறோம். அதுதான் அப்படித்தான் நான் இதை பார்க்குறேன். இன்னொரு பெரிய ஒரு சக்தி என்ன அப்படின்னா, நான் ஆரம்பிக்கும் பொழுது நான் தனி மனிதன் கிடையாது. எனது சகோதரர், எனது அக்கா பையன், கசின் பிரதர், 3 பேர் சேர்ந்து இந்த பயணத்தை தொடங்கினோம். அதனால் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு சப்போர்ட்டை, நல்ல ரேப்போ, எங்களுக்குள்ள ஒத்த வயசு, இந்த ஒத்திசைவான ஒரு மனோபாவமும் எங்களுக்குள்ளே இருந்தது. அதனால் எங்களுடைய 27 வயது 28 வயது அந்த தருணத்தில் எடுத்த முடிவுகள் இதெல்லாம் வந்து எங்களுடைய குடும்ப வழக்கப்படி, விருதுநகர் வழக்கப்படி பெரிய வணிக குடும்பங்கள் பெரும்பாலும் தனது பிள்ளைகள் அவரவருடைய வணிகத்துக்காக உதவி ஆட்களாகத்தான் எடுப்பாங்க. ரொம்ப வெளிப்படையாக சொல்ல போனால் தபால் போட்டுட்டு வரணும், பேங்க்கில் போய் இந்த செக்கை போட்டுட்டு வரணும், இதை எடுத்துகிட்டு வரணும், இந்த இதை கொண்டு போய் இந்த சாம்பிளை இன்னார்கிட்ட ஒப்படைக்கணும். இப்படித்தான் வந்து இந்த விருதுநகரில் இருக்கிற பெரிய பெரிய வணிகர்கள் தன்னுடைய அடுத்த தலைமுறையை பழக்குவாங்க. ஓகே சார். ஓகே. ஒரு வசனம் உண்டு எங்கள் ஊரில், தனது ஆள் அப்படின்னு. அதாவது அந்த காசு ஆளக்கூடிய காசாளர்ங்கிற இடத்துல வந்து வெளி ஆட்களை வைக்க மாட்டாங்க. ஓகே. அவங்களே தான் பார்ப்பாங்க. ஏன்னா கூட்டு குடும்பமாக இருந்ததுனால அண்ணன் ஒரு காரியம், தம்பி ஒரு காரியம், என்ன அண்ணன் பையன் ஒரு காரியம், இப்படி தான் செய்வாங்க எல்லாரும். ஸோ அப்படிப்பட்ட குடும்பம் தான் என்னுடைய குடும்பமுமே. ஓகே சார். ஓகே. அதனால் எனக்கு சின்ன வயது முதல் வணிக நோக்கம் இருந்தாலும் எங்களுடைய வணிகத்தின் சூழலில் எனக்கு ஒவ்வாமை நிறைய இருந்தது பல காரணத்தில். ஓகே. அதிலிருந்து எப்படி வெளியில் வந்தீங்க? அந்த ஒவ்வாமையிலிருந்து நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை ஃபோர்ஸ் பண்ணும்போது நம்மளால அங்கே இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதை விட்டு எப்படி வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்கு இந்த சூழல் நிறையவே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, பிடிக்கலைன்னா வெளியில் போய் வேறு தொழில் பண்ணுற கட்ஸ் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அந்த கட்ஸுக்கு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எந்த விஷயம் உங்களுக்கு அந்த கட்ஸை கொடுத்தது? என்னால் இதை சாதிக்க முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு நமக்குள்ள ஒரு உந்துதல் இருக்கும் இல்லையா? இதுதான் எனக்கு இந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்ததுன்னா எதை சொல்லுவீங்க? அதாவது இந்த ஸ்ப்ரிங் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. மேலேருந்து ஸ்ப்ரிங்கை வந்து அமுக்கிக்கிட்டே போனால் எவ்வளோ தூரம் அமுக்குமோ அதனுடைய அடி வரைக்கும் அமுக்குன்னு கையை எடுத்துட்டா அந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ உயரத்துக்கு எகிரி குதிக்கும் பார்த்தீங்களா? எக்ஸாக்ட்லி. அதுதான் என் வாழ்க்கையில் நடந்தது. இது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நான் அதை சொல்லிடணும். என்ன அப்படின்னா, இந்த வணிகத்துக்குள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே என்னுடைய கெமிஸ்ட்ரி பட்டப்படிப்பு முடித்த உடனே நான் வந்து அப்போது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி 3 கல்லூரிகளில் தான் தமிழ்நாட்டு அளவில் இருந்தது. அதனால் அந்த போட்டியில் என்னால் வந்து அங்கே இடம்பெற முடியவில்லை, எம்எஸ்சி கிடைக்கல. ஓகே. எங்கள் குடும்பத்தில் எப்படின்னா, நிறைய பணங்கள் செலவழித்து, என்ன கேபிட்டேஷன் சொல்கிறாங்க இல்லையா, இப்படியெல்லாம் கொடுத்துலாம் படிக்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம நிறுவனம் இருக்குது, வணிக நிறுவனம் இருக்குது, நீ வந்துடணும், இதுதான் வந்து எனது கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்களேன். என்ன நீ இப்போ அந்த இது படிச்சு தான் இங்கே வரணும்னு இல்லை, ஆல்ரெடி இருக்குது, இதையே பார்த்துக்கிட்டாலே போதும். ஆமாம். அதனால் இப்போ என்ன அப்படின்னா, அந்த அடிமட்டம் வரைக்கும் அந்த ப்ரெஷர் எப்படி எங்கே வந்தது அப்படின்னா, இந்த இடத்துல என்னுடைய சுபாவம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நான் எப்படி கண்டறியப்பட்டேன் அப்படின்னா, என்னுடைய குடும்ப சூழல் கூட்டு குடும்பம்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய சகோதரர் எனக்கு எனக்கு 1 வயது, அவர் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. என்ன எங்கள் வீட்டில் நான் ஒரு வீக் பர்சனாலிட்டியாக அறியப்பட்டேன். எனக்கு வீக்குன்னு சொல்கிறீங்க? இல்லை, அவங்க இல்லை, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் தலைமை பண்பு அப்படிங்கிறது வந்து என்னென்னா, அதாவது நாங்கள் சொல்லுவோம், நம்ம ஜேசிஸில், நீங்களும் ஜேசிஸில் இருக்கீங்க, என்ன சொல்லுவோம், அதாவது ஹைட்ஸ்ன்னு சொல்லுவோம். முதல்ல வந்து என்னென்னா ஹேண்டு, அவன் வலுவாக இருந்தான்னா தலைவன் அப்படின்னு இருந்த காலம். அதுக்கடுத்து புத்திசாலியாக, அதாவது ஹெட்டு, அவன் ஹெட் வந்து
அவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் சாக்ரட்டிஸ் காலத்துக்கு அப்புறம் இல்லை தலைவன்னா வந்து அவன் கொஞ்சம் இன்டலெக்சுவலாக இருக்கணும் அப்படின்னு வந்த காலம். இப்போது வந்து யாருக்கு ஹார்ட் இருக்கோ அவங்க தான் தலைவராக இருக்க முடியும்னு இதுதான் யதார்த்தமான உண்மைன்னு இப்போ தான் எல்லாருக்கும் புரியுது. அப்போது பீப்புள் ஹேண்ட்லிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும். என்னுடைய காலகட்டத்தில் எப்படின்னா அந்த வலு வந்து அவன் கொஞ்சம் பலசாலி, எல்லா விஷயத்தையும் போல்டு. என்ன நான் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஒரு வீக் பர்சனாலிட்டி. அப்போது அந்த இடத்துலவே வந்து ஒரு காரியங்கள் செஞ்சால் சரி இவன் வேண்டாம் அவனை பண்ண சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி அப்படிம்பாங்க. அது நமக்கு தெரியாது. பட் அவங்களுக்கு என்ன வேலை டக்குன்னு முடியணும்னா அவனை கூப்பிட்டா முடியும் அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ அது மட்டும் அல்ல. அப்போ நம்ம என்ன உணரப்படுறோம் அப்படின்னா, ஓ நம்ம அதுக்கு லாய்க்கு இல்லை, இவன் வடிவேல் சொன்ன நீ அதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு, நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி என்னென்னா அப்போவே என்னென்னா ரொம்ப வீக்னு எதை சொன்னேன் அப்படின்னா, யாராவது குடும்பத்தில் இருக்கவங்களுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லும்போது கண்ணு கலங்கிடும். ரொம்ப எம்பத்தி ப்ராக்டிஸ் பண்ணி எம்பத்தி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணது அது எந்த அளவுக்கு என்னைய வீக் ஆகிருக்குன்னு தெரியலை. ஸோ அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு பின்னாளில் தெரிஞ்சுக்கிட்டேன். எம்பத்தி வேணும், ஆனால் அது இவ்வளோ போயிடாமல் வெளியில் நின்று அதை பார்க்கணும். ஆமாம். அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் உண்டு தன்னை நோக்கி எல்லாரையும் சின்ன குழந்தை கூட ஈர்ப்பதற்காக ஏதாவது காரியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நான் என்னை நோக்கி ஈர்ப்பதற்காக என்னை தாழ்த்தக்கூடிய ஒரு சூழலை நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். அதெல்லாம் பின்னாளில் தான் அறியப்பட்டது. ஸோ அதிலிருந்து மீண்டு வரணும் அப்படிங்கும்போது அப்போது எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அப்போ நீ உடனே வணிகத்துக்கு வரணும், அதுதான் கான்ட்ராக்ட். அப்போ என்ன பண்ணலாம்? இல்லை நான் படிக்க போகிறேன். அப்போ என்னுடைய உறவினர் கூட ஒருத்தர் கேட்டார், என்ன குருசாமி மேற்படிப்பு படிக்க போறியாமல, என்ன படிக்க போகிற? குமுதமா ஆனந்த விடனா? ஏன்னா அவர் வந்து அப்போவே வந்து இது டாக்டரேட் பட்டம் வாங்கினவர். அப்போ அந்த அவமானம்லாம் ஒன்றொன்னா மனசுக்குள்ளே ஓடுது. மேற்படிப்பு படிக்க போறியாமல குமுதமாக ஆனந்த விடனா அப்படின்னு கேட்டார். அப்போ ஏதாவது நம்ம படிக்கணும், ஏதாவது செய்யணுமே, ஏதாவது செய்ய என்ன படித்தாலும் இங்கே தானே வரப்போறேன்ற மாதிரி அவங்க மீன் அவங்க எல்லாரும் அதே கருத்தில் இருக்காங்க. அப்போது நான் சொன்னேன், இல்லை என்னுடைய கசின் பிரதர் சொன்னார், சிஏ பண்ணுறதுக்கு ஒரு டிகிரி இருந்தால் போதும், அப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணலான்னு நான் முடிவு எடுக்கிறேன். எனக்கு மேத்ஸு அவ்வளோவா வராதுன்னா என்ன சுட்டு போட்டாலும் வராது, பார்டரில் பாஸ் ஆகிட்டு. எக்கனாமிக்ஸ் தெரியாது, நான் என்னுடைய பாடப்பிரிவு சயின்ஸு கெமிஸ்ட்ரி. பட் எதுக்காக அந்த முடிவு எடுத்தேன்னா இங்கே தப்பிச்சா போதும் அப்படின்னு. நமக்கு தேவை ஒரு எஸ்கேபிசம், அவ்வளோதான். நான் அதனால் சிவகாசியில் ஒரு ஆடிட்டர் ஆனந்தராஜன் அவர்கிட்ட ஒரு 2 ஆண்டுகள் நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஆனால் அந்த 2 ஆண்டுகளும் எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வலு சேர்த்தது. ஆனந்தராஜன் சார் வந்து ஒரு கட்டத்தில் எந்த ஒரு கிளையண்ட் வந்தாலும் குருசாமியை போய் பாருங்க அப்படின்னு பேங்கிங் ஃபைனான்ஸ் லோன் ஃபெசிலிட்டிஸ்னா நீங்கள் இவரை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது வரைக்கும் எனக்கு டெபிட் கிரெடிட் தெரியாது, பேலன்ஸ் ஷீட் ஸ்டடி பண்ண தெரியாது. அந்த 1.5 ஆண்டு காலம் எனக்கு மிகப்பெரிய அனுபவம்னு சொல்லணும். அது ஒரு நல்ல படிப்பினை அது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. எப்படி அப்படின்னா, நாங்கள் வந்து வணிகத்தில் வந்து நிறைய கிளைகள் உங்களுக்கு எம்எஸ்சி கிடைக்காதனால நீங்க வந்து சிஏ எடுத்தீங்களா? சிஏ படி 2 இயர்ஸ் வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் எடுத்து, எனக்கு தெரியும் நம்ம இன்டர் எழுத போறது இல்ல, ஃபைனல் எழுதுற வரைக்கும் போக மாட்டோம்னு தெரியும். ஒத்தி போடுதல். ஓகே ஓகே. அதாவது இந்த இந்த கடைக்கு போறத ஒத்தி போடுதல். ஓகே. ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து 1.5 ஆண்டுகள் கழித்து எங்களோட புதிய கிளை ஒன்று எங்கள் வணிகத்தில் ஆந்திராவில் ஆரம்பித்தாங்க. அப்போது என்னுடைய மூத்த சகோதரர், எனக்கு நேர மூத்த சகோதரர் அங்கே அவரை போய் கவனிச்சிக்க அனுப்புகிறாங்க. அப்போ தேனியில் வந்து ஒரு இடம் காலி ஆகுது. இல்லை இப்போ என்ன நீ ஆடிட்டு தான் ஆகணும், இன்டர்ன்ஷிப் முடிச்சிட்டேல, அவ்வளோ கெட்டிக்காரன்னா வேலை பார்த்துட்டே படித்து எழுது, நீ காலேஜுக்கு போக வேண்டியது இல்லைல்ல, வந்துருன்ட்டாங்க. கம்பெனிக்கு வந்து தான் ஆகணும், நீ படிக்கணும்னா படிச்சுக்கோ, சைடில் படிச்சுக்கோ, அது உன்னோட இஷ்டம் வந்துட்டான். அப்போது அதுவுமே ஒரு எஸ்கேபிசம். நான் பெருசாக கடப்பாடில் வரல. அங்கே எக்ஸாம் அடுத்து 1 வாரத்தில், நம்ம எக்ஸாம் எழுத முடியாது. அப்போ நீங்கள் கூப்பிட்டீங்க அதனால தான் வந்தேன்
அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து இங்கே வந்தாச்சு. ஆனால் அந்த 5 ஆண்டுகள் நிறைய படிப்பினைகள், எக்ஸாம் எழுதலையே தவிர மற்றபடி ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் நிறைய கிடைச்சி. நிறைய அங்கே என்னுடைய வேலை என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஜினிக் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து காட்டன் சீட்ஸை பல்காக வந்து எடுத்து அப்படியே இண்டஸ்ட்ரீஸ்க்கு அனுப்பி கமிஷன் வாங்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் தான். ஸோ 24/7 அங்கே ஒர்க் பண்ணணும். ஓகே. அதில் நிறைய வேலையாட்களோடு எப்படி, அதுதான் எனக்கு இன்னைக்கு எனக்கு இந்த ஃபேக்ட்ரியில் 130 பேர் இருக்காங்க. அவங்களோட அத்துணை ஊழியர்களும் பணியாளர்களும் என் கூட இவ்வளவு சௌஜன்யமாக இருக்காங்கன்னா, அந்த 5 ஆண்டுகள் நான் தேனியில் அங்கே இருந்த வேலையாட்களோடு நான் பழகிய பழக்கங்களும் அந்த ஊர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த பாடங்களும் தான் அப்படின்னு சொல்லணும். சூப்பர் சார், தேங்க்யூ. சக்ஸஸ் மந்த்ரா அப்படின்னா என்ன சொல்வீங்க? உங்களுடைய சக்ஸஸ் மந்த்ரா. அதாவது இங்கே நான் முத்துனாச்சி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் ஈக்குவல் டு சக்ஸஸ் அப்படின்னு முத்துனாச்சி ஜேசிஸில் சொல்லி கொடுத்தாரு. தயாராக வாய்ப்பு வரும்போது பிடிச்சிக்கோ அப்படின்னாரு. இப்போது நான் தயார் ஆகாமல் இருந்தேன். அதனால தான் 1986 வரைக்கும், 77 முடித்தவன் 86 வரைக்கும் நான் என் சுயம் அறியாமல், என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்னன்னு தெரியாமல் அங்கே 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 காலம் வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மிக பொன்னானது. நான் அந்த காலங்கள் வந்து என்னை பொறுத்தவரையில் விரயம்னு இல்லைனாலும் நான் ஒரு தாமதம்னு சொல்வேன். நான் மேபி இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா டக்குன்னு இன்னும் சக்ஸஸ் அடைஞ்சிருக்கலான்னு ஃபீல் பண்ணுறேன். மேபி இதுதான் ப்ரிப்ரேஷன் ஸ்டெப்ஸாக கூட இருந்திருக்கலாம். எக்ஸாக்ட்லி. இந்த சிஏ இன்டர்ன்ஷிப்பு, அப்புறம் வணிக நிறுவனத்தில் வந்து உதவியாளராக ஒரு 5 ஆண்டுகள் இருந்தது, இதெல்லாம் ஒரு தயாரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இருந்திருக்கலாம். சார், நீங்கள் வந்து ரோட்டரியிலும் இருந்திருக்கிறீங்க, ஜேசிஸ்லையும் இருந்திருக்கிறீங்க. ரோட்டரி, ஜேசிஸ் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒன்று சொல்லவே முடியாதுமா, சாரி. சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த வயதுக்கு ஜேசி வேணும், இந்த வயதுக்கு ரோட்டரி வேணும். சூப்பர் சார். ஒரு ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே பண்ணுவீங்க அப்படின்னா என்ன? உங்கள் டே ஸ்டார்ட் ஆகும்போது. இப்போது அண்மை காலங்களில் கேட்குறீங்களா இல்லை எப்பயுமே? எப்பயுமே யூஷுவல். இது இல்லாமல் என்னோட நாளே தொடங்காது அப்படின்னா எது? இல்லை, அண்மை காலங்களில் தான் அந்த சுய ஒழுக்கங்கள் நிறையா வந்திருக்கு. முன்ன எல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹேபிச்சுவலைசேஷன் அப்படி இல்லை. இப்போது எழுந்த உடனே வந்து ஆயில் புல்லிங், டெய்லி வந்து தேவாரம், இது கரெக்டாக அது வந்து இதில் ப்ளூடூத் நிறையா, அதாவது ரொம்ப அப்படி கிடையாது. அந்த ஒலி என் மந்திரம் அது என் காதில் காலையில் கேட்கணும். இப்போ உள்ள நடைமுறை ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன அது வந்து பின்னணியில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்மளுடைய காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு தினமும் 4 கிலோமீட்டர் நடக்கணும். மஸ்ட். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு. வெளியூர் போனால் மட்டும் கிடையாது, அங்கே வாய்ப்பு இருந்தால் போயிடுவேன். சூப்பர் சார். ஹார்ட் ஒர்க் ஆர் ஸ்மார்ட் ஒர்க், எது ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஸ்மார்ட் ஒர்க்கு தெரிகிறதுக்கே பெரும்பாலும் எல்லாருக்கும் கொஞ்சம் காலம் பிடிக்குது. அது வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கு தான் வந்து கடின உழைப்பு தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. என்ன, அதாவது உழைக்கணும் 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 அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. என்னைக்கு வந்து ஸ்மார்ட் ஒர்க்கை புரிய ஆரம்பிக்குதோ அன்றைக்கி அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் வேகமாக போக முடியுது. அதனால் அது முதல் படியாகவும் இது 2வது படியாகவும் தான் எனக்கு சொல்ல தோணுதுமா. ஹார்ட் ஒர்க் வந்து அந்த காலத்துலேருந்தே நம்மளுக்கு வழியாக சொல்லி கொடுத்தது. பட் ஸ்மார்ட் ஒர்க் இல்லைன்னா இந்த காலத்தை சஸ்டெயின் ஆக முடியாது. ஸோ ரெண்டுமே மஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக. பெஸ்ட் கோட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கோட்? நான் படிக்கும்போதே வந்து என்னுடைய தோழர் ஒருத்தர் ராஜாராம்னு சொல்லி, அவர் இன்கம் டேக்ஸு ஐடி ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர்டு. அவர் வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டில் அவர் கண்ணாடியில் ஒன்று போடு, த சக்ஸஸ் இஸ் எட் டு பி அச்சீவ்டு அப்படின்னு போட்டிருப்பார். அதாவது இன்னும் அடையவில்லை, இன்னும் அடையவில்லை அப்படின்னு. அப்போது இப்போ நம்ம நிறைய படிக்கும், இட்ஸ் எ ஜேர்னி அப்படின்லாம் போகிறோம். ஆனால் அந்த வார்த்தை அப்படியே இட்ஸ் எட் டு பி அப்படின்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் ஜேர்னி அப்படிங்கிறது எனக்கு எப்பயுமே என் மனசு. சக்ஸஸ் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாலே ஒன்ஸ் நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிடுவோம்ல, அது இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளே பிஸியாக வச்சுப்போம். சூப்பர். ஒரே ஒரு வேல்யூ வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டேன்ப்பா, இந்த வேல்யூ என்னால் விட்டு கொடுக்கவே முடியாது
யார் என்ன வேணால் சொல்லட்டும், என்னால் இதை விட்டு கொடுக்க முடியாதுன்னா என்ன வேல்யூ சொல்லுவீங்க குருசாமி சாருக்குன்னு உள்ள வேல்யூ? ஒரு வேல்யூ எடுத்து எப்படி சொல்கிறதுல நம்மளோட வாழ்க்கையை ஒரு வேல்யூஸ் பண்டில்ஸ் ஆஃப் வேல்யூஸாக தான் வச்சுருக்கோம் நம்ம. ஓகே, ஆனால் நம்ம சில நேரம் சொல்லுவோம்ல, எதை வேணால் நான் விட்டு கொடுப்பேன்ப்பா, நான் இது மட்டும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு. அந்த மாதிரி நமக்குள்ளேயே இருக்கும் இல்லையா, அது அது இல்லாமல் நம்ம இல்லை அப்படின்னா? இல்லை, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பிறர் மனது புண்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படி இவங்களை காயப்படுத்தி தான் இந்த காரியம் பண்ணணும் அப்படின்னா அதை செய்ய மாட்டேன். ஆனால் அந்த மாதிரி நான் நடந்திருக்கேன் அப்படின்னா வேறு ஒரு பர்பஸில் அந்த நேரம் வந்து இது நேரத்தில் வந்து பட் அந்த கோல் வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் இவர்களுக்கு பிடிக்கலைனாலும் அதை செய்ய வேண்டிய கட்டாயம் வரும்போது, ஏன்னா எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணிகிட்டே இருக்கவும் முடியாது கண்டிப்பாக. அப்போது சில நேரங்களில் சிலருக்கு பிடிக்கலைனாலும் நம்மளுடைய பாதையை நோக்கி போக தான் வேண்டியது. பட் பெரும்பாலும் வந்து மனிதர்களுடைய மனம் நோகக்கூடாதுன்னு ரொம்ப நினைப்பேன் நான். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யார்? ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் சொல்லணும். ஒரே ஃப்ரெண்டுன்னு சொன்னால் 1வது வகுப்புலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட பயணித்துக்கிட்டே வர்றது நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நண்பன். அவர் சென்னையில் இருக்கார். 1வது வகுப்புலேருந்து அவர் வந்து 7 வரைக்கும் ஒன்றா படித்தார். அடுத்து 8வது வகுப்பு மட்டும் என் கூட இல்லை. திரும்ப 9, 10, 11 அப்போ வந்து இது +2 எல்லாம் கிடையாது, SSLC ப்ரீ யூனிவர்சிட்டி வரைக்கும் என் கூட படித்தார். அந்த பயணம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவர் வீட்டில் எல்லாம் நான் இல்லாமல் இல்லை, என்னுடைய வீட்டில் அவர் இல்லாமல் இல்லை. உங்களோட ஹிடன் டேலண்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எனக்கு இந்த டேலண்ட் இருக்குது, ஆனால் அது வந்து இன்னும் நான் வெளியில் சொன்னதே இல்லை அப்படின்னா எதுவும் இருக்கா? இல்லை, வெளியில் சொன்னது இல்லாமல் இந்த 69 வயதில் இப்படி சொல்லாமே இருந்திருந்தேன்னா அது பெரிய நேஷனல் வேஸ்ட்டு. சரி, அது வந்து அதை ஒரு டேலண்ட்டுன்னே சொல்லக்கூடாது. இன்ஃபேக்ட் நான் வந்து நல்ல படம் வரைவேன். சூப்பர். முதல்ல கிறுக்கி வச்சவன் அழகாக படம் வரைய ஆரம்பிச்சேன். ஈவன் முதல்ல பென்சில் ஸ்கெட்சு, அப்புறம் கலர் ஸ்கெட்சு, அப்புறம் ஆயில் கிளாத் பெயிண்டிங் எல்லாம் வந்து. அப்போ கூட நான் ஃபைன் ஆர்ட்ஸ் தான் போகணுன்னு வீட்டில் கேட்டேன். நீ போய் அப்போல்லாம் ஆர்ட்ஸ்னால் வந்து ஏதோ போர்டு எழுதுகிற ஓவியர்னு நினச்சிடுவாங்க. நீ என்ன போர்டு எழுதி கொடுத்து சம்பாதிக்க போறியா அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அதெல்லாம் அவன் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால தான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி போனேன் நான். என்ன ஆனால் அந்த கலை நயம் உண்டு. வீட்டில் நான் கோலம் போட்டேன்னா ஒரு வாரத்துக்கு எங்கள் அம்மா அதை அழிக்காமல் வச்சுருப்பாங்க. ரங்கோலி போட்டேன் அம்மா. அதனால் 6 அடி உயரத்துக்கு 2 அடி அகலத்துக்கு அச்சு அசலாக அப்படியே சுவாமி இதெல்லாம் வந்து படமாக சித்திரமாக வரைஞ்சி வைப்பேன் நான். டிராயிங் டேலண்ட், டிராயிங் வச்சுருப்பேன் நான். சிங்கிங்லாம் உண்டா சார் உங்களுக்கு? இல்லை, அதாவது இசை பிடிக்கும், ஆனால் பாட தெரியாது. ஹிந்தி சாங்ஸ்லாம் நிறைய ரசிப்பீங்க, பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவதுங்க 70களில் இன்னைக்கு நான் மட்டும் இல்லைங்க, தமிழகத்து இளைஞர்களே 70களில் பார்த்தீங்கன்னா மூளை முடுக்கு கிராமம் சட்டி எல்லா கிராமங்கள்லையும் மெஷாயர் தோ நகி சூப்பரா பாடுறீங்க. இது ஒலிக்காத இடம் இல்லை. பாபி யாதோன் கி பாராத் ஆகலே லக்ஜா. ஏதாவது ஒரு சாங் மட்டும் ஒரு 2 லைன்லாம் தெரியாது, ஆனால் பாடினா அப்படி கூட பாடுவேன்ப்பா. பட் ஆனால் இன்னைக்கு என்னுடைய ஃபோனில் வந்து ஒரு 1000 பாட்டாவது இருக்கும் ஹிந்தி பாட்டு. என்ன அந்த மியூசிக் போட்டோன்னே இது என்ன பாட்டுன்னு பாட ஆரம்பிச்சிடுவேன். தமிழில் ஏதாவது ஒரு பாட்டு தான். எனக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் இருக்குது இந்த இடத்துல சொல்லணும். நான் ஆரம்ப காலகட்டத்தில் எதனால நான் வீக்கராக அறியப்பட்டேங்கிற விஷயத்தில் என்னென்னா, என்னுடைய மெமரி சென்ஸ் டெக்னிக்ஸ் ரொம்பவே வீக்கு. இல்லை, அது இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு திரைப்பட பாடலையும் இன்றைக்கி என் கூட இருக்கிற அத்துணை நண்பர்களும் அவங்க எதையும் பார்க்காம பாடுவாங்க. இன்றைக்கி சிவா எல்லாம் பசங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக பார்ப்பேன். அந்த ஒவ்வொரு மைக்ரோ இதையும் எடுத்து பாடுவானுங்க. ஆனால் அந்த அளவுக்கு அதுதான் இப்போ என்னென்னா, நல்ல இசை ரசனை உண்டே ஒழிய அந்த பாடல் வரிகளில் இருக்க அர்த்தங்களை மட்டும் எடுப்பேன்னு ஒழிய மனனம் செய்கிறது இல்லை. சில விஷயங்கள் மனனம் இருக்குது, அது ஏன் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ என் பசங்களே சொல்லுவானுங்க, அதாவது நீங்கள் பொய் சொல்கிறீங்க, உங்களுக்கு ஞாபக சக்தி இல்லைன்னு.
இப்பயும் நீங்கள் வந்து நிறையா பாட்டுலாம் சொல்கிறீங்க. பொங்கு கணங்குலை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட குழல் மங்குளில் வண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டாட இனி இங்கிது கண்டு உலகென்படும் என்படும் என்றிடை திண்டாட மலர் பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே. இது ஞாபகம் இருக்குன்னா அந்த ஆசான் சொல்லி கொடுத்தது, அவர் விவரித்த விதம் இதுதான். நமக்கும் அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நம்ம அதுக்காக இன்னைக்கு எவ்வளோ மேனேஜ்மெண்ட் டாக்டிக்ஸ் படிக்கிறோம், எல்லாம் மறந்துடுறது இல்லை. செய்யும் பொழுது இன்னைக்கு திருக்குறள் வந்து நான் வந்து 1330 குறளும் தெரியாது. நீங்கள் தமிழ் படித்தவங்க கூட நான் போட்டி போட முடியாது, தமிழாசிரியர்கள் கூடயோ தமிழில் வித்தகர்கள் கூடயோ நான் போட்டி போட முடியாது. ஆனால் திருக்குறள் வந்து எந்த தருணத்தில் எந்த ஒரு விஷயங்களை உள்ளே கொண்டு வரணும் அது ஞாபகம் வரும். அது வந்து எனக்கே தெரியாது, அது இறைவன் வந்து எப்படி இப்போ எனக்கு கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. பெரும்பாலும் அந்த கண்டென்ட்டோட லிங்க் பண்ணிடுவீங்க குறளை, உடனே அந்த குறள் ஞாபகம் வருது. இதுக்கு பொருத்தமாக அப்போ 1330 குறளும் படித்தவங்களால தானே எடுத்துகிட்டு வர முடியுங்கிறாங்க. இல்லை, நான் படித்த குறள்கள் எல்லாமே ஒரு 300 குறளுக்குள்ள தான் வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அந்த குறளை நீங்கள் உள்வாங்கியிருக்கீங்க, அந்த குறளை லைஃப்பில் அப்ளை பண்ணனால அது அப்படியே உங்களுக்குள்ள அது இருக்குது. ஆக்சுவலாக குருசாமி சார் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் எக்ஸாம்பிள் சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆமாம், ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கட்டும், எந்த ஒரு விஷயம்னாலுமே வந்து எக்ஸலண்ட்டாக திருக்குறளை வச்சு நீங்கள் உதாரணம் சொல்லுவீங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அதை பற்றிக்கு சில வார்த்தைகள். திருக்குறளில் வந்து எல்லாரும் மாதிரி நானும் 2 மார்க் கொஷினுக்காக தான் கேள்விக்காக தான் படித்தேன் நான் ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் முதல்ல திருக்குறள் குருசாமி அப்படின்னு எனக்கு பேர் வாங்கி கொடுத்த அந்த தருணம் என்ன அப்படின்னா, என்னுடைய உயர்நிலைப் பள்ளி ஹைஸ்கூல் போன உடனே தினம் 3 குறள் சொல்லணும். காலையில் தமிழாசிரியர் முத்தையா அவர்கள் வந்து என்னுடைய குறள் பார்த்துட்டு, நீ வந்து குறள் சொல்லணும், உன் குறள் நல்லா இருக்கு சொல்லணுன்னார். அப்போது வந்து ஹெட்மாஸ்டர்னா பயம், பக்கத்திலே நிற்க முடியாது. என்ன ஜார்ஜ்னு சொல்லி ரொம்ப கடுமையாக உயரமாக வாட்ட சாட்டமாக இருப்பார், அவர் பக்கத்தில் நின்று சொல்லணும். அப்போது தான் எனக்கு அறிமுகமாகுது குறள். அப்பையும் எனக்கு அதுக்குடைய பதம் தெரியாது, மனனம் செய்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். தினம் 3 குறள் சொல்லணும், பொருள் எதுவுமே தெரியாது. திருக்குறள் குருசாமின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு 2-3 பேர் உண்டு ஹைஸ்கூலில். தேமாப்பா குருசாமி பார், தேசிய மாணவர் படை குருசாமி. ஏன்னா என்சிசிலையும் நான் தான் நம்பர் 1 நேவல் விங்கில். என்ன திருக்குறள் சொல்லும் போது நான் இருப்பேங்க. விளையாட்டை தவிர எல்லாம் ஹைஸ்கூலில் நல்லா. ஒரே ஒரு புக்கு வந்து உங்களோட லைஃபோட பெர்ஸ்பெக்டிவே மாற்றிடுச்சு அப்படின்னா எந்த புக் சொல்லுவீங்க? டேல் கார்னகியோட 2 புத்தகம். அதில் ஒரு புத்தகம் வந்து ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். என்ன அதே நேரத்தில் ஸ்டாப் ஒரியிங் ஸ்டார்ட் லிவிங் தான் என்னை வந்து அந்த முதல்ல இருந்த அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருந்து என்னை அப்படி புரட்டி போட்டது என்ன, ஸ்டாப் ஒரியிங் ஸ்டார்ட் லிவிங் தான். அதோட சாராம்சத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டதை மட்டும் ஒரு ஜஸ்ட்டாக எங்களுக்கு சொல்ல முடியுமா? அதாவது ஸ்டாப் ஒரியிங் ஸ்டார்ட் லிவிங்கில் அவர் எனக்கு ரொம்ப மனசுக்குள்ளே நிற்கிறது என்னென்னா, டு த வொர்ஸ்ட் என்ன வந்துடும். எக்ஸாக்ட்லி, இவ்வளவுதானே நடக்கும். டு த வொர்ஸ்ட் வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, டு த வொர்ஸ்ட் உன்னை சிறையில போட்டுருவாங்களா, டு த வொர்ஸ்ட் உன்னை மேல எச்சு துப்பிடுவானா, இதை நினைச்சு பாருன்னு அவர் கோடிட்டு காமிச்சிருப்பாரு. இந்த இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆயிட்டோம்னா அடுத்து என்ன வரப்போகுது, வாட் நெக்ஸ்ட்னு வந்துருது இல்லையா. அப்போ நான் எனக்கு இந்த புத்தகத்தை படிக்க சொன்னது என்னுடைய கசின் பிரதர் அமரசேகரன். நான் வந்து எஸ்எஸ்எல்சி படித்து முடித்து லீவில் இருக்கேன். நான் முழுக்க தமிழ் மீடியம் படித்தவன். அவன் கொடுத்த புத்தகம் ஆங்கில புத்தகம். அதையும் மீறி நான் அதை எழுத்து கூட்டி படித்து உள்வாங்கி அப்போ படித்தது தான் இந்த புத்தகத்தின் மேலே உள்ள காதல் வந்ததே. அதுவும் ஒரு புக்கில் உள்ள கண்டென்ட் நமக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது லாங்குவேஜ் டசன்ட் மேட்டர்ஸ் இல்லையா. அப்போ நீங்கள் அதை நல்லா உள்வாங்கியிருக்கீங்க. உண்மையில் அந்த புத்தகம் நான் முத படித்த புத்தகத்தை ரொம்ப நாள் வச்சுருந்தேன். பூரா சொன்ன விஷயம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதாவது டு த மேக்ஸ் என்ன நடந்துரும், டு த எக்ஸ்ட்ரீம் என்ன நடந்துரும், இவ்வளோ தானே நடக்கும். அப்போவே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து, ஏன்னா நான் அப்போ வந்து எப்படின்னா தாழ்வு மனப்பான்மையில் வந்து சூழப்பட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன், பெரிய மெமரி எனக்கு கிடையாது, பெரிய உடல் வலு கிடையாது. என்ன திருக்குறள் எல்லாம் அப்படி அங்கங்கே கோட் பண்ணுறீங்க, ஆனால் மெமரி இல்லைன்னு சொல்கிறீங்க. இல்லைப்பா, அதுதான் தெரியல எனக்கு உண்மையில். அது இறைவனுடைய ஒரு ஆசீர்வாதம். இப்போ என்ன அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசிப்ளின்டு பர்சனன் கிடையாது. அப்போது
இப்போ நான் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கேன்னா என் மனைவி இளவரசி தான் காரணம். இன்றைக்கி என் ரூம்லேயோ இன்றைக்கி இந்த வீட்லேயோ எல்லாம் இப்படி இருக்குன்னா அதுக்கு என் மனைவி தான் காரணம். என் பிள்ளைகளும் அப்படி தான். மூத்தவர் வந்து செந்தில் குமரன், அவனும் ஆர்கனைஸ்டாக இருப்பான். ஓகே. நான் செல்வ கணேஷ் வந்து எப்படின்னா நல்ல ஜாய்ஃபுல் பர்சன் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் ஒரு 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 அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டிலேருந்து நம்ம தாழ்வு மனப்பாலேருந்து வெளியே வர்றதுக்கு அந்த டைமில், ஏன்னா நான் ஆர்கனைஸ்டு கிடையாது, மெமரியில் பெரிய கெட்டிக்காரன் கிடையாது, ஆர்கனைஸ்ட் ஆயிட்டீங்களா? ஆமாம், ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கேன் இப்போ ஓரளவுக்கு. ஓகே, சூப்பர். என்ன அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னா ஆர்கனைஸ்டா இல்லாத ஒரு பர்சன் அவங்களோட நான் அவ்வளோ பயணம் ஒரு ஆனால் அது வந்து எப்படின்னா அதுக்கு இவ்வளோ காலம் எடுத்துருக்க கூடாதுதான். பட் மேபி அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த மாதிரி வாழ்க்கை முறை ரொம்ப ரசித்து பண்ணுறோம் நம்ம. ஓகே சார், அதாவது ஸ்டாப் ஒரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங்கில் வந்து நீங்கள் சொன்ன விஷயம் வந்து அந்த டு த எக்ஸ்ட்ரீம் என்ன நடக்கும், இது போக வேறு எதுவும் இருக்கா அதில்? அதில் வந்து லீவ் இன் டேட் டைட் கம்பார்ட்மெண்ட் அப்படிம்பாரு. ஓகே. அதாவது மனசுக்கு வந்து 2 வேலை தான் செய்ய தெரியும் அப்படிம்பாரு. ஒன்று, இந்த கணத்துக்கு முந்தின நடந்ததை பற்றி கவலைப்பட தெரியும். என்ன நடக்கும், இந்த கணத்துக்கு இனிமேல் என்ன நடக்குதோ அதை பற்றிய ஆங்ஸைட்டி, அந்த ஒரு பதட்டம் இருக்கும். லிவிங் இன் பாஸ்ட் இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷன் இன் ஃபியூச்சர். அதனால அந்த புத்தகத்தில் அவர் சொன்னது ஒரு அத்தியாயத்தில் என்ன சொல்வாருன்னா, லிவ் இன் டே டைட் கம்பார்ட்மெண்ட், இன்னைக்கு மட்டும் பாரு அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு ஜேசிஐயில் ஒரு பயிற்சியாளர் ஆன பிறகு இன்னைக்கு நான் இன்ஃபேக்ட் நான் பவர் பாயிண்ட்டு இதெல்லாம் போட்டு வரிசையாக சொல்லி கொடுக்குற அளவெல்லாம் தாண்டியாச்சு இப்போ. ஏன்னா இது எல்லாமே அப்படியே வந்து ஃப்ளோவாக வர ஆரம்பிச்சிச்சு. ஆமாம், ஏன்னா நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை தானே பேசுகிறோம், அதுக்கு ரெஃபரன்ஸ் நான் அதனால சொல்லுவேன், ஐ ஹவ் நோ பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸ், மை பாயிண்ட்ஸ் ஆர் பவர் பாயிண்ட்ஸ். சூப்பர். அப்படி. ஓகே. இன்னொரு புக் சொன்னீங்க இல்லையா, டேல் கார்னிகியோட ஹவ் டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்பிள். அது எனது தொழிலுக்கே ரொம்ப சோ கைண்ட் ஆஃப் யூ, சாரி, தேங்க்யூ, இந்த வார்த்தையில் உள்ள மேஜிக்கெல்லாம் அவர் விவரிச்சிருப்பார். நான் தொழில் ஆரம்பிக்கும் போது சார் ஸோ கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு ஒரு மாடுலேஷனோட சொல்லினா இது அவங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணி, அவர் ஒரு கிளர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு ரயில்வே டிக்கெட் வாங்க போகிறேன் கவுண்டரை பின்னாடி ஸோ கைண்ட் ஆஃப் யூ சார் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நமக்கு அவங்க பண்ணுற அந்த ஒரு சேவைகளும் அந்த ஒரு அது சேவைன்னு சொல்கிறத விட அவங்க நம்மளை பார்க்குற விதமே மாறிடுது. அவங்க பார்க்குற விதமே மாறிடுது. என்ன ஸோ அந்த மாதிரியான அந்த எனக்கு கடுமையாகவும் இருக்க தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு எங்கள் வீட்டு பேர பிள்ளைகள் வந்து என் அண்ணன் பசங்கள்லாம் விளையாடும் பொழுது வெளியில் கிரவுண்டில் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, நான் என்னுடைய அறையில் இருப்பேன். அப்போ அவங்கள ஒரு நாள் எனக்கு அவங்க சம்பாஷணை என் காதில் கேட்டது, இங்கே மத்தியானம் 3 மணி எல்லோரும் ஓய்வு எடுக்கிற நேரம், அப்போ இங்கே விளையாடாத, எங்கள் அப்பா தூங்குவார் வைவாருன்னு அந்த அண்ணனோட குழந்தை சொல்லிச்சு. அப்படின்னா இங்கே விளையாடுவோன்னு இந்த பக்கம் எங்கள் வீட்டு பொட்டி இருக்கிற இடத்துல வந்து இங்கே அண்ணன் என்னுடைய சகோதரர் அவர் இருப்பார், அவர் சத்தம் போடுவார். அப்போ என்னுடைய அறைக்கு நேர கீழே வந்து இங்கே விளையாடுவோம், சித்தப்பா ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு. இல்லை, இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் சரி, நம்மளால 4 பேர் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற ஒரு போட்டுமே இல்லை, அதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுங்க. சூப்பர் சார். எனக்கு சந்தோஷமே அதுதான். நான் சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டில் வந்து ஒரு விளையாட்டு பொருள் இருக்குன்னா நம்மளால 4 பேர் சந்தோஷமா இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்து அவங்க விளையாடுறத பார்க்கணும், அவ்வளோதான். சூப்பர் சார், சூப்பர். ஸோ அந்த புக்கில் இருந்து இந்த மாதிரி ப்ளீஸிங் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நிறைய ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. வேறு அந்த ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸில் வந்துங்க, அங்கே தான் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த எம்பத்தியை ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். என்ன எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரொம்ப ஒருத்தருடைய அவங்களுடைய சொந்த கதைகளுக்காக ரொம்ப மனசு இறக்கப்பட்டு கண்ணீர் வடிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. இது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அப்போ உடனே இவங்களுக்கு என்ன உதவி பண்ணணும், அந்த எம்பதி, அந்த சிம்பத்திக்கும் எம்பத்திக்கும் வித்தியாசம் தெரிஞ்சது அந்த புத்தகத்தில் தான். ரொம்ப அருமையான புக். ஆக்சுவலி ஒவ்வொரு சாப்டர்ஸுமே நம்ம ஒவ்வொரு ஒரு வீக்காக அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே நிறைய ரிசல்ட்ஸ் இருக்குது. நிச்சயமாக.
திருக்குறள் வச்சு நீங்கள் வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷன்ஸ் நிறையா எடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை எப்படி நீங்கள் என்னென்ன குறள்லாம் வச்சு லிங்க் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணலாமா? பொதுவாக நம்ம ஜேசிஸில் வந்து நாங்கள் அப்போ பேசிக் ஐடி ப்ரோக்ராம்ஸ்னு 5 சொல்லுவாங்க. நீங்கள் வந்து நேர மேலாண்மை, தகவல் பரிமாற்றம், இன்னும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குழு ஆற்றல், டீம் பில்டிங், இன்னும் இது போக வந்து உறவு மேலாண்மை, ரிலேஷன்ஷிப், ஹியூமன் ரிலேஷன்ஸு என்ன. ஸோ இந்த மாதிரி எல்லா தலைப்புகளுமே நம்ம அதில் உள்ள பார்த்தோம்னா, சரி நான் இன்னைக்கு இந்த இளைஞர்களுக்கோ ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்குமே திருக்குறளை உள் வாங்கிட்டாங்கன்னா சார் அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ண மனசு வராது. ஏன்னா இப்போ நம்ம வந்து தமிழாசிரியர்கள் எப்படி சொல்லி கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்து தான் அது வந்து. இப்போ எனக்கு திருக்குறள் எப்போ புரிய ஆரம்பிச்சது அப்படின்னா, நீங்கள் ஜேசிஸில் இருக்கீங்க, நீங்கள் தலைவராக இருந்திருக்கீங்க ஜேசிஸில். நீங்கள் தலைவராக இருக்கும் பொழுது நீங்கள் சில உங்களுடைய பாணியில் நீங்கள் சில காரியங்கள் ஆற்றும்போது முன்னாள் தலைவர்கள் இது செய்யக்கூடாது, இது இப்படி பண்ணக்கூடாது, இவங்க தப்பு, மேபி கிரிட்டிசிசம் வரும் இல்லையா? அப்போ அதே மாதிரி எனக்கு வந்தபோது எனக்கு இந்த தமிழ் விஷயத்தில் ஆசான் வந்து முருகேசன் சொல்லி அண்ணா பாஸ்ட் பிரசிடென்ட்டு, என்னுடைய நெருங்கிய நண்பர் அண்ணாச்சி முருகேசன் அண்ணாச்சி. என்ன அவர் வந்து சுத்த தமிழ் பேசுவார். அவர்கிட்ட தான் அதிக நேரம் நான் செலவழிச்சிருக்கேன். அந்த தமிழ் பற்றி அங்கிருந்து அவர்கிட்டையும் ஆனந்த அபூர்வசாமிங்கிற தமிழாசிரியர்கிட்ட இருந்து வந்தது. இது எப்படி வந்ததுன்னா, இந்த மாதிரி நான் செய்கிறதெல்லாம் தப்பு சொல்கிறாங்களேன்னு ஆதங்கப்பட்டு அவர் இடத்துல உட்காந்து சொல்லும்போது, மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல், இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படின்னு அன்னைக்கு தான் சொன்னார். அப்போ தான் அப்போவே தமிழண்ணல் வந்து இந்த விருந்தினருக்கு வந்து ஒரு அதாவது எப்படின்னா, இந்த மிகுதியான் மிக்கவை செய்தாரே அப்படின்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் செஞ்சாதான் சரியாக இருக்கும், நீ செய்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அவன் தான் மிகுதியான். அவன் என்ன பண்ணுவான்னா மிக்கவை செய்கிறான்னா என்ன, அவன் நம்மளுக்கு இடைஞ்சல் கொடுப்பான். மிக்கவை செய்கிறது அதிக பிடிச்சதனோன்னு சொல்லுவாங்க என்ன. அப்போ இந்த இந்த நாட்டாம பண்ணுறதும்பாங்க இல்லையா, இப்படி இருக்கிறவனை நீ எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா, நீ அவங்க கூட போய் சண்டை பிடிக்காத, ஆர்கியூ பண்ணாத. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல். நம்ம எபிலிட்டியை வச்சு உங்கள் எபிலிட்டி. ஆனால் அந்த ஆண்டு நான் வந்து நேஷ்னல் லெவலில் 3 மெயின் அவார்டு வாங்கினோம் என்ன. அப்புறம் வந்து இன்னொன்று ரெக்கக்னிஷன்ஸ் ஒரு 3-4 கிடைத்தது. நீ சொல்கிறத சொல்லிட்டே இரு, என்னோட வளர்ச்சியை. ஆனால் எங்கள் அந்த ஜேசி விருதுநகரில் அது வரைக்கும் வாங்காத அவார்ட்ஸ் எல்லாம் அந்த ஆண்டுகள் பெற்றோம் நம்ம. அப்போ அந்த குரலுக்கு அர்த்தம் அன்னைக்கு விளங்குது. அப்போதான் நான் எல்லாத்தையும் வந்து ரிலேட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபீல் பண்ணும்போது தான் அந்த இது நமக்குள்ளே அப்படியே வருது. அவ்வளோதான், அதே தான். அது போக தொழில் பண்ணும் பொழுது தான் இப்போது அது வந்து பெரிய வகுப்பாயிரும். நம்ம அந்த அளவுக்கு பேச வேணாம். ஏன்னா வணிக மேம்பாடுன்னு எடுத்திங்கன்னா தனியாக 1.5 மணி நேரம் பேசலாம் திருக்குறளை மட்டுமே. அவர் வந்து வாணிபம் செய்வார்க்கு வாணிபம் பேணி பிறவும் தமபோல் செயின். எப்பா அவன் காசை ஓன் காசுன்னு நினச்சிக்கோ, பிறவும் தமபோல் செயின். வாணிபம் எப்படி செய்யணும்னா, இந்த வாணிபம் செய்கிறவனுக்கு எப்படின்னா, அடுத்தவன் காசை ஓன் காசாக நினைவச்சு பொருளை கொடு. நீ கவுண்டருக்கு அந்த பக்கம் நின்று இந்த பொருளை வாங்குவியா, நீயே உன் காசை கொடுத்து வாங்குவேன்னா அப்படிப்பட்ட வியாபாரத்தை பண்ணு நீ. இதுக்கு மேலே வணிகத்தை யார் சொல்ல முடியும்? கஸ்டமர் சைடில் நீ உன்னைய வச்சு பாருன்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஆமாம், பொருளுக்கு நீ என்ன ஒரு இது வேல்யூ மதிப்பு எதிர்பார்ப்பியோ அவர் பொருளுக்கு அந்த மதிப்பை நீ கொடுங்கிறார். அதுதான் வணிகம்ங்கிறார். அது பண்ணினாலே முடிஞ்சு போச்சே. இதை விட பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நான் என்னுடைய பயிற்சியாளர்கள் குழுமத்தில் அடிக்கடி நான் சொல்லுவேன், நான் நீங்கள் வந்து ஸ்வாட் அனாலிசிஸு, இப்போ நம்ம என்னுடைய பயிற்சியாளர்களுடைய நண்பர்கள் தணிகை வேல், நீதி குருசாமி, ஆனந்தி, சோபனா, இவங்க எல்லாம் அந்த குடும்பமாக நாங்கள் பழகி வரக்கூடிய இந்த இதில் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், ஸ்வாட் அனாலிசிஸ் யார் கண்டுபிடிச்சா? அனாலிசிஸே ஸ்வாட்டுங்கிறாங்க, SWOT. ஒன்றும் இல்லை, இன்னும் வினை வலியும் தன் வலியும்
என்ன மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல், இதுதான் ஸ்வாட் அனாலிசிஸ். தாத்தா கொள்ளு தாத்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லிட்டார். நீங்கள் வந்து பீட்டர் ட்ரக்கர் சொன்னார், இந்த வெஸ்டர்ன் எக்கனாமிக்ஸ் சொன்னார், மேலை நாட்டு பொருளாதார நிபுணர் சொன்னார், அல்லது மேலாண்மை வித்தகர் சொன்னாருன்னு சொல்லாதீங்க. தாத்தா சொல்லிட்டார், கொள்ளு தாத்தா சொல்லிட்டார். அவரும் எப்படி சொல்கிறார் தெரியுமா? பாசிட்டிவாக சொல்லுவார். அதாவது உன்னுடைய வீக்னஸ்ன்னு சொல்ல மாட்டார். நீ வீக்னு சொன்னால் யாருக்கும் பிடிக்காது. எக்ஸாக்ட்லி, யாருக்குமே பிடிக்காது. அந்த சைக்காலஜி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? வினை வலியும். நீ பண்ணுற காரியம் பெருசு அப்படின்னா நீ அதில் வீக்குன்னு அர்த்தம். வினை வலி, அப்போ நீ வீக்கு, அந்த காரியம் ரொம்ப ஸ்ட்ராங்கு, அப்போ நீ வீக்குங்கிறத வினை வலிமைன்னு சொல்கிறார். அதில் நீ அதில் வீக், ஒன்று தாழ்த்தல, பட் உன்னோட வினை வலி அது. அடுத்து தன் வலிமை, ஸ்ட்ரென்த் அடுத்து சொல்கிறாரு. தன் வலிமை என்ன, அடுத்து மாற்றான் வலிமை, த த்ரெட். மாற்றான்ங்கிறது உடனே எதிரி அல்ல. இந்த இடத்துல எதிரான சூழல்கள், எதிரான மாற்றா என்னென்ன நடக்குதோ அது எல்லாமே இடர்பாடுகள் என்ன, மாற்றான் வலியும். அதுக்கப்புறம் துணை வலியும். ஆப்பர்ச்சுனிட்டியை இவ்வளவு அழகா யாராலையும் சொல்ல முடியாது. துணை வலிமை, அது சாதகமான சூழல். இதெல்லாம் வந்து நாங்க யோசிச்சதே இல்லை, ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது இது வந்து அது ஒரு சூழலா இருக்கலாம், அது ஒரு மனிதரா இருக்கலாம், துணை இது வேணா இருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி. அதெல்லாம் நீ அதை விட அனாலிசிஸ் சொல்றாரு பாருங்க. அதுல என்ன சொல்றாரு தெரியுமா? தூக்கி செயல் அப்படிங்கிறாரு. தூக்குறதுன்னா என்ன தெரியுமா? அந்த காலத்துல எது கூட இருக்கு எது குறையா இருக்குன்னு பார்க்கறதுக்கு தராசு, அந்த தராசு விட்ட தராசு தான் இருக்கும் அந்த காலத்தில். அந்த விட்டத்தை, அந்த தராசு விட்டத்தை அப்படி தூக்குனா தான் ரெண்டு தட்டும் வந்து எது கூட இருக்குது எது குறையா இருக்குன்னு தெரியும். அதனால தான் அவர் அந்த ஒரு வார்த்தை போடுவார், தூக்கி. அதை ஆராய்ந்துங்கிறது எடுத்துக்கலாம். நான் இதை என்ன சொல்கிறேன்னா, நேரடியாக செயல்முறை விளக்கமாக சொன்னால், நீ தராசில் வச்சுட்டு தூக்கு, எது கூட இருக்கு எது குறையா இருக்கு, எதை குறைக்கணும் எது கூட்டணும் பார்த்து செயல்படு. தூக்கி செயல் அப்படிங்கிறார். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு சொல்லிட்டீங்கல்ல குரல். இல்லை, அதாவது பர்சனாலிட்டியை பொறுத்தவரை இல்லைப்பா, நான் அதனால் தனித்தனியாக பார்க்குறேன். நெடுநீர் மறவி என்ன இன்னாச்சொல், இப்படி எதெல்லாம் வேண்டாங்கிறத அங்கங்கே சொல்லிகிட்டே இருப்பார். காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல் அல்லனேல் என்ன, மீக்கூறும் மன்னனி உலகு, காட்சிக்கு எளிமையாரு கடுஞ்சொல் பேசாத. ஸோ பர்சனாலிட்டி சார், ஒவ்வொரு குரலும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு தான். நீங்கள் இதை போய் ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்னா ஒரு குரலை வச்சு நீங்கள் 30 நிமிஷம் பேசலாம். ஒரே ஒரு குரல் போதும். அந்த அளவுக்கு அனுபவம் உங்களுக்கு இல்லை? அனுபவம் எல்லாத்தையும் இருக்குது. ஆனால் அதை கோர்த்து பார்க்கணும், அவ்வளோதான். எல்லாரும் வாழ்நாள் கனெக்ட் பண்ணணும். நெடுநீர் மறவி மடி துயில் இன்னாச்சொல் இவை நான்கும். அதாவது இது வந்து இந்த நாளும் யாரெல்லாம் கெட்டு போகிறானோ அவன்கிட்ட தான் இது அதிகமாக இருக்குமா. நெடுநீர் அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா போஸ்ட்போன் பண்ணுறவன், மறவி மறந்து போகிறவன், மடி துயில், மடி சோம்பல், துயில் தூங்குறது. இது எல்லாம் வந்து நீ ஒன்று உருப்படாமல் இருக்கிறதுக்கு வழி அப்படின்பா. கெடுநீரார் காமக்கலன். இப்போ வந்து திருவள்ளுவர் உங்கள் முன்னாடி வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எல்லாமே குரல்களை வந்து சூப்பராக சொல்லிட்டீங்க. ஆனால் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னா என்ன டாபிக் வந்து கேட்பீங்க? ஒன்று சொல்லட்டுமா? எல்லாமே இருக்குது, 100க்கு 200 விஷயம் உள்ளே இருக்குப்பா. நம்ம தான் அதை புரிஞ்சுக்கணும். புதுசாக அவர் சொல்ல வேண்டியதில்லைப்பா. நீ வந்து குடும்ப வாழ்க்கையும் சரி, அறம் பொருள் இன்பம், இந்த மூன்றுமே நீங்கள் இதை தாண்டி வேறொரு பிரிதோர் உலகமோ அல்லது பிரிதோர் வாழ்க்கை முறையோ இருக்கும்னு எடுத்து பார்க்கவே முடியாது. குறிப்பாக நீங்கள் பரிமேலழகர் உரை படிக்கும்போது தான் அது தமிழ் படித்தவங்களுக்கு தான் புரியும். அதனால் அந்த இன்டெப்த்து புரியும். ஓ, இதெல்லாம் இல்லைன்னு நினச்சோம், இதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு. அதாவது அதனால் நான் அந்த கட்சிக்கு வரல. ஏன்னா அவர் புதுசாக நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் ஏற்கனவே சொன்னதெல்லாம் குறைச்சி சொன்ன மாதிரி ஆயிரும். எல்லாமே அதில் இருக்குது. நம்மளுடைய டியூட்டி வந்து அது உள்ள 360 டிகிரி கேமரா இந்த இருக்குது.
அவர் வாழ்க்கையை எப்படி 360 டிகிரியில் பார்த்தாருன்னு எனக்கு தெரியலைங்க. எக்ஸாக்ட்லி, எல்லாத்துக்குமே அதில் பதில் இருக்கு. 360 டிகிரியும் அவர் எப்படி பார்த்தாருன்னு தெரியல. அவர் வியாபாரியா இல்லை அவர் ஒரு ஆசிரியரா? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா என்ன மெசேஜ் சொல்லணும்? சரி, யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லும்போது நான் அதை சொல்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, அதாவது விழிப்போடு இருக்கணும். விழி மூடாதே, தலை சாயாதே, சில முட்டுக்கள் சட்டென்று பூ பூக்கும். இது முத்தண்ணாச்சி எனக்கு சொன்னது. பெரிய கூட்டத்திலே அவர் சொன்னார். நான் இது அப்படியே, இது ஆக்சுவலாக கவிதை தான் அந்த பாட்டில் வருதா? இல்லை, இது அந்த பாட்டை தான் நாங்கள் சொல்கிறோம். அது வந்து எதுவும் இலக்கியத்தில் இல்லை, அது வைரமுத்துவின் வரிகள் தான். அது விழி மூடாதே, தலை சாயாதே, சில முட்டுக்கள் சட்டென்று பூ பூக்கும். நீங்கள் இன்னைக்கு இதில் ஏஐயில் வந்து ஒரு மொட்டு மலர்றதை வந்து அப்படியே எடுத்து பார்த்துடுறோம். வாழ்க்கையில் எங்கேயாவது அப்படி ஒரு மொட்டு மலர்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போ அதை பார்க்கணும்னா எவ்வளோ விழிப்புணர்வோடு அங்கே காத்திருக்கணும். அதில் காத்திருத்தலும் இருக்குது, கவனம் சிதறாமல் இருக்கிறதும் இருக்குது. அதனால் கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் என்ன குத்தொக்க சீர்த்த விடத்து, நீ காத்து கிடக்கணும். எப்படா மீன் வரும்னு காத்து கிடக்கணும். அது வரைக்கும் ஒத்த காலில் நிற்கணும். இளைஞர்கள் வந்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்ன அப்படின்னா, பறக்கணும், உடனே பறக்கணும். எடுத்தோடனே ஒரு ஒயிட் காலர் ஜாப் வேணும்னு நினைக்கிறாங்க. சார் தப்பு இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையில் உயரணும், எல்லாம் ரைட்டு. நுகர்வு கலாச்சாரத்தை விடுத்து, ஏன்னா எனக்கு தெரிய பெரும்பாலான இளைஞர்கள் வந்து உடனே 3 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கணும், என்ன எல்லா கேட்ஜெட்ஸும் கையில் இருக்கணும், பிராண்டு இருக்கணும், அந்த மாதிரி இருக்காங்க பெரும்பாலும். எனக்கு நான் வியப்படையக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் ரயிலால பார்க்குறோம். ஆனால் பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து இந்த வலைக்குள்ளே சிக்கி இருக்காங்க. ஆனால் இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம இதுக்கு காரணம் பேரண்ட்ஸும் தான், அதுவும் நம்ம சொல்லி தான் அந்த காலத்துல வளர்க்குற மாதிரி இப்போ இல்லை. ஒரு வசனம் தாம்மா நம்மளை கெடுத்துச்சு, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது. எக்ஸாக்ட்லி, அவ்வளோதான். ஆனா அந்த கஷ்டம் என்னன்றது தெரியாம வளர்க்குறனால தான் அவங்க பின்னாடி கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட சொல்ல வேண்டாம், ஆனால் the value of money, தெரிஞ்சிருக்கு, பணத்தினுடைய மதிப்பை எப்படி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உணர்த்துங்க போதும். அதுக்காக நீ கட்ட வண்டியில் போன நான் கட்ட வண்டியில் போகணுமான்னு கேட்பான் அவன். அவசியம் இல்லை. நம்ம சைக்கிளில் போகலாம், எதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கட்ட வண்டியில் நான் போன காலத்தில் நான் என்னென்ன கஷ்டப்பட்டேன்றதை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொல்லலாம். கண்டிப்பாக. சிறு குழந்தைகளில் வரும்போது நம்ம இந்த ஆஸ்பிரேஷன்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம உறவினர்கள் மத்தியில் வந்து ஒரு சிறு குழந்தைய அங்கங்கே சுற்றி வரும்போது, வளர்ந்து வரும் பருவத்தில் நல்ல பெரிய இண்டஸ்ட்ரீஸுக்கு என்னுடைய உறவினர்களுடைய தொழிற்சாலைக்கு போகும்போது, நம்ம அங்கே போய் பார்க்கும்போது இவ்வளவு விஷயங்களை பார்க்கும்போது வியப்பாக இருக்கும். அப்போது அதே மாதிரி நல்ல வசதி மிக்க உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்போவே வந்து நல்ல வசதியாக இருப்பாங்க. அங்கே வச்சிருக்கிற வாகனங்கள் எல்லாமே ரொம்ப வசதியாக இருக்கும். அதையெல்லாம் தொட்டு பார்த்து, அங்கே நிற்கிற பைக்கெல்லாம் திருக்கி பார்த்து, நம்மளும் இப்படி வாங்கணும், நம்மளும் இப்படி வரணும், நம்மளும் இப்படி வாங்கணும் அப்படின்னு. ஆனால் இது எல்லாமே அதுவாக வந்துடாது இல்லையா? என்ன அப்போ அவங்களாம் எவ்வளோ ஒரு பெரிய உழைப்பிற்கு பின்னால் வந்த விஷயம் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போ இவங்கள மாதிரி நம்மளும் வரணும் அப்படிங்கிறத அந்த ஒரு தாக்கம் வந்து சிறு வயது பள்ளி பருவத்தில் அதே மாதிரி தான் அந்த வணிக தாக்கமுமே. எப்படி அப்படின்னா, அப்படி வளர்த்தாங்க வீட்டில். எப்படின்னா, லீவுனா வீட்டில் இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து அப்பா கூட போய் கடைக்கு அவருக்கு உதவி செய்யணும். என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். நீ போய் அங்கே தெராசு பிடிச்சி பருத்தி விதை அளந்து விவசாயிக்கு போடணும், நீ பில் போடணும் அங்கே போய் லீவுனா. அதே மாதிரி இல்லைன்னா ஒரு கோணி பையை வச்சு வீட்டுக்கு வெளியில் வாசலில் வச்சு நிறைய ஹார்லிக்ஸ் பாட்டிலாம் வச்சு அதில் கடலை மிட்டாய் எல்லா பொருள் ஆரஞ்சு மிட்டாய் வச்சு தெருவில் போகிறவங்க வரவங்க அக்கா அக்கான்னு விற்று காசாக்கி, ஏன்னா அப்போது அங்கே இருக்கிற பசங்களோட சேர்ந்து என்ன தெருவில் பெரிய ஒரு கூட்டமாக வாழ்ந்த காலம். இப்போ வந்து கேட்ஜெட்ஸ் கிடையாதுல்ல, இப்போ கேட்ஜெட்ஸ் இருக்கிறனால நம்ம மக்களை மதிக்க மாட்டோம். அதே மாதிரி புக் பைண்டிங் வந்து சனிக்கிழமை அந்த
பள்ளி திறக்கிற காலங்கள் வந்துருச்சுனாலே எங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா எல்லார் புஸ்தகமும் பைண்டிங் பண்ணணும். அப்போது எங்கள் அப்பா, என்னுடைய தந்தை வந்து எனக்கு வந்து புக் பைண்டிங் சொல்லி கொடுத்தாரு. எனக்கு, என் சகோதரர்களுக்கெல்லாம் அவர் கூட உட்காந்து செய்வார். அதுக்கப்புறம் நாங்களே செய்ய ஆரம்பித்தோம். அந்த தெருவில் இருக்க அத்தனை வீட்டுக்கும் போய், அக்கா உங்கள் வீட்டில் எத்தனை புஸ்தகம் இருக்குது, நாங்கள் பைண்டிங் பண்ணி தரோம், 1 ரூபா தான், 2 ரூபா தான், இது பெரிய சைஸ்னா இவ்வளோ. அப்போவே பிஸ்னஸ் பேசுகிறோம், இது கொஞ்சம் பெரிய சைஸுக்கா, இதுக்கு 2 ரூபா வேணும்க்கா. இது தெரிஞ்சது நமக்கு. அப்போது அதில் அது மட்டுமே இல்லை, அந்த ஒரு எக்ஸ்போஷர் நம்ம வந்து 4 பேர்கிட்ட பேசுகிறதுக்குமே வந்து ஒரு தயக்கம் இல்லாமல் அது வருது இல்லையா? அப்போ அந்த சனிக்கிழமை இரவு பூரா அதை செஞ்சு 1 மணிக்குள்ளே முடிச்சுட்டு, ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு வெயிட் வச்சு, அப்புறம் திங்கக்கிழமை காலையில் ஒருத்தர் வீடாக போய் அதை கொண்டு போய் கொடுத்து பணத்தை வசூல் பண்ணி, இது எல்லாம் அந்த வணிக குடும்பங்களுக்கே உரிய அந்த ஒரு பழக்கமாக அந்த குழந்தைகளுக்கு வந்து வந்துடுது, அந்த விஷயங்கள் வந்து வந்துடுது. ஸோ எஜுகேஷன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து நீங்கள் என்னென்னலாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக பண்ணீங்க? As I said earlier, நான் வந்து ஹை ஸ்கூல் போன உடனே என்சிசி நேவல் விங்கில் வந்து ஜாயின் பண்ணேன். இன்ஃபேக்ட் நான் வந்து ரொம்ப கட்டையாக இருப்பேன். பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் வரிசையில் நின்னா நான் தான் முன்னாடி. நீங்கள் என்சிசியோட ஹெட்டுன்னு சொல்கிறீங்க? இல்லை, அதுதான் ஆர்மிக்கும் ஏர்ஃபோர்ஸுக்கும் அவங்க ஆளை பார்த்து எடுத்தாங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. நேவல் விங்குக்கு வந்து அப்படி செய்யலை, அதனால என்னைய சேர்த்துட்டாங்க. அந்த ஆசிரியருக்கு வந்து ஒருவேளை என்னைய பிடிச்சி போச்சா என்னன்னு தெரியல, என்னை சேர்த்துட்டார். பட் ஆனால் அங்கேருந்த 76 கேடட்ஸுக்கும் நான் வந்து ட்ரூப் லீடராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. குறிப்பாக இங்கேயுமே நான் பெரேட்ஸ் பண்ணதை விட எனக்கு தெரியும், உங்களுக்கு நுணுக்கமாக ஏதாவது செய்கிறது பிடிக்கும், கேட்ஜெட்ஸ் பண்ணுறது பிடிக்கும், படம் வரைகிறது பிடிக்கும். அங்கே வந்து எப்படின்னா, இந்தியன் நேவல் சர்வீஸிலேருந்து பெரிய மேப் வரும், என்ன அந்த மேப்பும் அதுக்குரிய பால்சா வுட்ஸ்ன்னு சொல்லி சாஃப்ட் வுட்டு அது வரும். அதுக்குரிய அந்த ஒரு கப்பல் செய்கிறதுக்குரிய எல்லா அக்சசரிஸும் கொடுத்துருவாங்க மினியேச்சராக. அந்த ஷிப் மாடலிங் சொல்லுவோம். அதை வந்து நான் சின்ன பிள்ளையில பசில்ஸ் எல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி. இல்லைம்மா, இது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ நீளம் இருக்கும். ஒரு ஷிப் வந்து இவ்வளோ நீளத்துக்கு ஒரிஜினல் ஷிப்போட படம் கொடுத்துருவாங்க, அதனுடைய மேப் கொடுத்துருவாங்க, அதில் பார்ட் கொடுத்துருவாங்க. இது எல்லாம் வச்சு நாங்கள் வந்து ஃபெவிகால், அந்த குண்டூசி, அதுக்குரிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கொடுத்துருவாங்க. இதை வச்சு பண்ணி பெயிண்டிங்கும் அவங்களே கொடுத்துருவாங்க. பெயிண்ட்ஸுமே பெயிண்ட் பண்ணி அச்சு அசல் நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த் எப்படி இருக்குமோ அதனுடைய குட்டியாக எக்ஸாக்ட் அதில் இருக்க பீரங்கி, அதில் இருக்க அந்த வெளியில் இருக்க சங்கிலி, வரப்பு, இது எல்லாமே செஞ்சு கிணத்துல வந்து வெள்ளோட்டம் விடுவோம். ஸோ அந்த ஷிப் மாடலிங்க்கு வந்து நேஷ்னல் லெவல் ஜாம்போரியில் நான் தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணி நான் போனேன். பட் ஆனால் அங்கே என்னால் ஜெயிக்க முடியல. காரணம் என்னென்னா, இரவோடு இரவாக அதை மிதிச்சிட்டாங்க ஒருத்தங்க. அது எதனால் நடந்தது, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை காலையில் போய் அதை எக்ஸிபிட் பண்ணணும், அது யாரும் மிதிச்சிட்டாங்க. பஞ்சாயத்து பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. பட் நமக்கு என்ன பெருமை, நம்ம வந்து தமிழ்நாடு பிரதிநிதியாக நம்ம அங்கே போய் போனதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு நல்ல படிப்பினை. 2வது ஸ்கவுட்டிங்க. இந்த பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் எனக்கு அறிமுகப்படுத்தியது அமரசேகரன், என்னுடைய கசின் பிரதர். நாங்கள்லாம் உறவினர்களாக தான் இருந்தோம். என் தம்பி அகைன் அங்கே என்னுடைய எப்படி என் வணிகத்திலேயோ அந்த வணிகத்தினுடைய அந்த கூட்டு மேலாண்மை எங்கே ஆரம்பித்ததுன்னா அந்த ஸ்கவுட்டிங்கில் தான் ஆரம்பித்தது. நாங்கள் 3 பேர் சேர்ந்து ப்ரைவேட் ஸ்கவுட் ஆரம்பித்தோம். இந்த ஊரில் கிட்டத்தட்ட 10-12 பேருக்கு அதாவது பிரசிடெண்ட் அவார்டு வாங்கி கொடுத்துருக்கோம், அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அங்கே நிறைய ட்ரைனிங், பயனியரிங், என்ன சிக்னலிங், என்ன நிறைய விஷயங்கள் அங்கே உண்டு. நாட்ஸ் அண்ட் ஹிச்சஸ்ஸு, நிறைய கேம்ப் போவோம், நிறைய அனுபவங்கள். அந்த ஒரு காலகட்டம் அது எனக்கு நிறைய பாடங்களை சொல்லி தந்தது. நிறைய பேர் இந்த உள்ளூரில் இருக்க பெரிய பிரமுகர்களுக்கு அறிமுகம் கிடைச்சது அப்போது எனக்கு. அதுக்கு அடுத்து அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி வர ஆரம்பிச்சு. அடுத்து ஜேசிஸ் தான். எனக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ஸை வெளியே கொண்டு வந்தது ஜேசி இயக்கம் தான். அங்கே ஜேசியிலேருந்து உங்களோட ஒரு லேர்னிங், ஒரு மிகப்பெரிய லேர்னிங், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஒரு தேர்ஸ்ட்மா. அதாவது என்ன அப்படின்னா, ட்ரைனிங்கில் வந்து பாடம் அப்படி படிக்கல நம்ம யூனிவர்சிட்டியில். இந்த ட்ரைனிங்கில் வந்து அவங்க சொல்லும்போது உட்காந்து ஹியூமன் ரிலேஷன் ஒரே தலைப்பு, ஆனால்
10-11 பயிற்சியாளர்கள் விதவிதமாக நடத்தினாலும் அங்கே உட்கார்ந்து கேட்டு உள்வாங்கி அது ஒரு நோட்ஸ் எடுத்து கத்தையாக வச்சு பின்னால் ரெஃபர் பண்ணி நம்ம அதை டெலிவரி பண்ணி அது இயல்பாகவே எனக்கு சின்ன வயசில் எனக்கு என்னென்னா ஹைஸ்கூல் படிக்கும்போதே எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு படிக்கும்போதே வீட்டுக்கு போகும்போது ஒரு 10 பேரை கூட்டு போயிடுவேன். இன்றைக்கி ட்ரை செல் நடத்துனாங்க, இந்த இது நடத்துனாங்க அப்படின்னா வீட்டில் போய் ஒரு போர்டு வச்சுருப்பேன், அதை வரைஞ்சி எல்லாருக்கும் திரும்ப நான் சொல்லி கொடுப்பேன். அங்கே நானே எக்ஸாம் நடத்துவேன், நானும் எழுதிக்கிடுவேன். அந்த அந்த ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்வம் அங்கவே எனக்கு இருந்தது. எப்போயுமே 10 பேருக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்போ அது பயிற்சியாளர் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. கம்யூனிகேஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு அது மூலமா. அதனால் அந்த ஒரு அந்த வகையில் ஜேசிஸ் வந்து அது போக நல்ல கான்டாக்ட்ஸ் ஜேசிஸு ஒரு தொழில் துவங்கக்கூடிய அந்த ஒரு தன்னம்பிக்கை எல்லாம் கொடுத்தது. நான் அப்போவே வந்து நான் தொழில் ஆரம்பிச்சிட்டேன். 87 தொழில் ஆரம்பிச்சிட்டேன். 91 தான் நான் வந்து பிரசிடெண்ட் ஆகிறேன். நான் 92 தான் நான் பிரசிடெண்ட். ஸோ அதனால் அது வந்து எனக்கு பெரிய உதவியாக இருந்தது. அதற்கப்புறம் இன்றைக்கி ரோட்டரியில் ஜாயின் பண்ணி ரோட்டரியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பெஸ்ட் லேர்னிங்னு எதை சொல்லுவீங்க? இல்லை, ரோட்டரியில் வந்து என்னென்னா எனக்கு இன்னும் ஜேசியில் வந்து என்ன வயது ஒத்த அவங்க கூட தான் நான் ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஆனால் ரோட்டரி போன உடனே ஜாம்பவான்கள், பெரிய பெரிய அதாவது வணிகர்கள், கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய சிஇஓஸ் என்ன இன்றைக்கி நான் வந்து அவ்வளோ ஒன்றும் இல்லை. இன்றைக்கி முத்து அண்ணாச்சி கூட இவ்வளோ நெருக்கம் ஏற்பட்டதுக்கு காரணம் ஜேசி தொடக்கம்னாலும் மிக நாங்கள் நெருங்கி பயணிக்கிறது வந்து ரோட்டரியினால தான். ஓகே. அதனால் ரோட்டரி வந்து அது போக இந்த சமுதாயத்திலிருந்து எடுத்து தான் நான் தொழில் பண்ணேன். இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க உதவி செஞ்சு தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். இந்த சமுதாயத்துக்கு நம்ம திரும்பி கொடுக்கணும். நிறைய கொடுத்துட முடியாதுனாலும் நிச்சயமாக கொடுக்கணுங்கிறதுல மட்டும் மாற்று கருத்து இல்லை. அதனால் இன்றைக்கி ரோட்டரி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதுல நான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணம், என்னுடைய சகோதரி வந்து இளம்பிள்ளை வாத நோயினால் பாதிக்கப்பட்டவங்க. இன்றைக்கி போலியோ ஒழிச்சது ரோட்டரி அப்படின்னு என்றைக்கு உள்வாங்கினோ அன்னையிலேருந்து போலியோ ஃபண்டுக்காக நான் வருடம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் சகோதரி பட்ட வாழ்க்கை இன்னல்கள்லாம் என் கண்ணு முன்னால் நான் பார்த்துருக்கேன். டிஸ்பைட் ஆஃப் த ஹடில்ஸ் இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல ஒரு முனைவர் பட்டம் பெற்று அனாட்டமியில் சீனியர் லெக்சரராக இருந்து இன்றைக்கி ஓய்வு பெற்று இன்றைக்கி இவ்வளவு ஒரு இடத்துல இனிமே நாளைக்கு யாருக்கும் வரக்கூடாது. இன்ஃபேக்ட் இவங்களுக்கு இத்தனை துணை இருந்து படித்ததுனால இப்படி வந்துட்டாங்க. படிக்க முடியாத போலியோ விக்டிம்ஸ்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க? ரொம்ப கஷ்டம் இல்லை. அதனால் நீங்கள் ஐடியில் சம் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்க இல்லையா? ஸோ அதிலிருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி? இல்லை, எனக்கு ஐடி சிக்கல்கள் இல்லை. அதாவது தொழில் துவங்கும்போது பொதுவாக விற்பனை வரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கலால் வரி சம்மந்தப்பட்ட வரி சம்மந்தமான விஷயங்களில் வரும், எல்லாருக்கும் வரும், பிரச்சனைகள் வரும். என்ன ஆனால் பல நேரங்களில் என்னென்னா நம்ம வந்து தவறு நடந்திருக்கோம். இந்த தவறை வந்து அதிகாரிகள் வந்து என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய், ஒரு தோராயமாக சொல்கிறேன், இதில் வந்து வரி கட்டப்படாமல் இருக்கிறதுன்னு பார்த்தாங்கன்னா அது 50 லட்சமாக அல்லது 5 கோடியாக கூட மல்டிப்ளைஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு கிரைசிஸை உருவாக்கும்போது அந்த தொழில் முனையக்கூடிய அந்த ஒரு ஆண்டர்பிரனர் என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு எனக்கு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரும் சரிவுக்கு அது ஒரு காரணம். 5 lakhsன்ற இடத்துல 5 crore-ன்றப்ப அவங்களால இமேஜினே பண்ண முடியாது. அது ஆனால் ஒன்று சொன்னார் ஒருத்தர், அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி, நான் ரொம்ப கலங்கி போயிருக்கும்போது, சார் எல்லாம் வெறும் பேப்பர் சார், ஏன் சார் இப்படி பார்த்து, நான் அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். அவர் ஒரு சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் தான் சொல்லுவாங்க. அங்கே அந்த நேரம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது அவர் தான். அவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாருன்னு கூட சொல்ல மாட்டேன். என்னை ஒரு குழப்பி விட்டுட்டாரு. எப்படி தெரியுமா? இது வெறும் பேப்பர், எதுக்காக இவ்வளவு தூரம் அப்படி சொன்னவர்? அப்போ அதை விடுவிக்கிறதுக்கு ஏதாவது சொல்லணும் இல்லையா? அது சொல்லலை, ஏன்னா ஹையர் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. அவருடைய பெனிஃபிட்டை மட்டும்தான் அவர் பார்த்தாரு. ஆனால் எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தது என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர்.
அப்போ எப்படி ஒரு பெரும் சரிவு எப்படின்னா, அதற்காக நாங்கள் முன்பணமாக நிறைய கெட்டுறோம். ஜெயிச்சிருவோம்னு சொல்லிட்டாங்க, அது வரைக்கும் தாக்கு பிடிக்கணும்ல. ஐயா நான் கொடுக்க வேண்டியது இவ்வளவு தான், ஆனால் அது 20 மடங்காக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கும்போது அதை நிரூபிக்கிறதுக்கு காலம் வரைக்கும் நான் தாங்கணும் இல்லையா. அப்போ என்னுடைய கஸ்டமர் ஒருத்தர் ஒருத்தர் சொன்னார், ரொம்ப அப்போது எனக்கு அப்போ தான் இதய பிரச்சனைலாம் வந்தது அந்த வருத்தத்தில் சூழலில். அப்போ அவர் சொன்னார், குருசாமி என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை, அதாவது உங்களுக்கு என்ன சரிவு ஏற்படுதா நீங்கள் நினச்சி வருத்தப்படுறீங்க? ஒன்றும் இல்லை. என்னன்னா, உயிர்க்கு மிஞ்சின பொக்கிஷம் கிடையாது, கோவணத்துக்கு மிஞ்சிய தரித்திரம் கிடையாது. நீங்கள் நல்ல உடை உடுத்தி தானே இருக்கீங்க, அதுக்கு ஒரு பிரச்சனை, உயிரோட தானே இருக்கீங்க, என்ன வந்துருச்சு உங்களுக்கு? எனக்கு இது பெரும் சிந்தனையை தூண்டியது அந்த வரிகள். எதுக்காக நம்ம முடங்கி போனோம்? அப்போ எழுந்து திரும்ப மீள்வதற்கு. ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கத்திலையும் நிறைய பாலிசிஸ் அவ்வப்போது வருது. அந்த ஒரு புதிய அரசாங்கம் வரும்போது, மத்திய அரசு வரும்போது, எனக்கு இந்த சென்ட்ரல் எக்ஸைஸ் இதிலிருந்து யாரெல்லாம் இந்த மாதிரி வழக்குகள் இருக்கீங்களோ இவங்கெல்லாம் இவ்வளவு செலுத்தினா போதும், உங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த டியூஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதில் 50% நீங்கள் கேட்டுனா போதும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, பெனால்ட்டி கிடையாது, அப்படி ஒரு இது கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. சரி, அரசாங்கம் யோசிக்குது, இத்தனை வழக்குகள், கோடான கோடி வழக்குகள் நாடு முழுவதும் இருக்கு, இதெல்லாம் என்னைக்கு ஜெயிச்சு இத்தனை கோடியை வசூல் பண்ணணும், நம்ம பண்ணோம்னா இவ்வளோ இன்னைக்கு இவ்வளோ வந்துருமே அப்படின்னு. ஸோ இந்த சிந்தனை மத்திய அரசுக்கு அந்நேரம் வந்தது. உங்களோட லக்கு. அவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவிக்கும் பொழுது, அவங்க அறிவிச்சு 6 மாதத்தில் எல்லாம் சமன் செய்யப்பட்டது, எல்லாம் சமன் செய்யப்பட்டது. அப்போதான் ஞாபகம் வந்துச்சு, என்ன உயிருக்கு மிஞ்சின பொக்கிஷம் இல்லை, கோவணத்துக்கு மிஞ்சிய தரித்திரம் இல்லை அப்படின்னு. இல்லை, அதெல்லாம் மறக்க முடியாது இல்லையா? கண்டிப்பாக. இப்போ யாராவது ஒரு பர்சன் இவங்க கிட்டேருந்து நான் இந்த லெசனை கற்றுக்கிட்டேன் என்னோட லைஃப்பில் அப்படின்னா யார் அந்த பர்சன்? இவங்க தான் என்னோட லைஃப்பை டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுக்கே ஒரு காரணம் அப்படின்னா யாரை சொல்லுங்க? நான் யாரை சொல்ல போகிறேன்னு உங்களுக்கு தெரியும், முத்துவண்ணாச்சி தான் சொல்லுவேன். எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக இருக்க முடியுது? சரி, நமக்கு ஐயோ இவர் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கும்போது இதில் இப்படி இருக்கேன்னு நினைங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆக்கபூர்வமான ஒரு விஷயத்தை அப்படி தூக்கிட்டு வருவாருங்க. நம்ம அதை சிந்திச்சிருக்கவே மாட்டோம், அதை டோட்டல் நெகட்டிவாக நினச்சிக்கிட்டு இருப்போம். நீங்கள் அவர் யாருன்னு இப்போ தெரிஞ்சிருச்சுல, அப்போ அதை பாசிட்டிவாக பாருங்க, ஆகிற காரியத்தை பார்ப்போம், அதை அப்படி ஓரம் தள்ளுங்க பாரு. இனிமேல் அவங்க கிட்ட போக வேணாம், அவ்வளோதான். அதாவது அங்கே ஸ்டக்காதீங்க பாரு. அவர் ரொம்ப அதே அந்த பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடுக்கு ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் முத்தண்ணாச்சி. அதே மாதிரி பஞ்சநாதன் சார், ப்ரொஃபஸர் பஞ்சநாதன், அதாவது நல்ல ஒரு ஆசான். அவர் ஒரு மிகப்பெரிய ஆசான். அவர் கூட நான் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள், ஒரு 1.5 நாள் அவர் கூட பயணித்திருக்கேன். டீச் நிகழ்ச்சிக்காக இங்கே வருவார். அவர் என்னோட பழகிய விதம், அங்கே டீச் ப்ரோக்ராமு, டீச்சர்ஸ்க்காக ட்ரைனிங் நடத்தும். அவர் என்மேல் காட்டிய அந்த ஒரு பரிவும் பாசமும், அவர் எனக்கு சொல்லி கொடுத்த விதங்களும், இதை பார்க்கும்போது அவ்வளோ பழுத்த மூத்த ஒரு இவர் என் கையை பிடிச்சிட்டு உரிமையாக சொல்லி பாராட்டுற விஷயத்தை அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவர் கட்டி பிடிச்சி பாராட்டுவார். நான் என்னைய அவர் கட்டி பிடிச்சது என்ன, அதே மாதிரி தனியவேல் சாரை அவர் கட்டி பிடிச்சி பாராட்டின ஃபோட்டோலாம் வச்சுருக்கேன். அதாவது பாராட்டுறது என்ன, டேய் சபாஷ்டா அப்படின்னா அப்படி பாராட்டுவார். சூப்பர், நல்லா பாராட்டுவார். கண்டிப்புனா கண்ணில் காட்டுவார். ஒரு பயிற்சியாளர் பயிற்சிக்கு நடுவில் நிற்கக்கூடாது, ஒரு அந்த பங்கேற்பாளர்கள்ட்ட கூட நெருக்கமாக நின்று பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நீ தூரத்தில் இருக்கணும், அங்கே நிற்கணும் அப்படிம்பார்.
பார்வையிலே சொல்லுவாங்க. எல்லா நீ இங்கே வந்துட்டேன்னா பின்னாடி இத்தனை பேருக்கு நீ விசிபிலிட்டி இல்லை உனக்கு, நிறைய சொல்லி கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தட்டையும் என்ன இன்ஃபேக்ட் ஒரு சின்ன பையன், நீங்கள் யார் எனக்கு பாடம் புகட்டினாங்க, ஒரு சின்ன பையன் அவன் வந்து ஒரு கிராமத்து பையன், எங்கள் ஃபேக்ட்ரிக்காக உள்ளே போகிறேன், ஸ்கூட்டரில் திரும்புகிறேன் 90s என்ன, அவன் ஒரு இந்த ஒரு பனை ஓலை மட்டையை ஒரு நொங்கு இதை வச்சுட்டு வண்டி செஞ்சு உருட்டிட்டு வர்றான். சார் மணி என்ன சார்னா, துறை ஆஃபீஸுக்கு போகிறாரு, மணி கேட்குறாரு, போடா போய் பள்ளித்து போடான்னு. அடுத்தவா யோ அப்படின்னா எனக்கு அன்றைக்கி ஸ்ட்ரைக் ஆச்சு. டிக்னிட்டி ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உண்டு. நம்ம என்ன பேசணுமோ ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதெல்லாம் படிப்பனே தானே. அந்த பையன் போகிற போக்கில் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். சார் மணி என்னன்னு தான் கேட்டான் அவன். நம்ம அது மதிக்கல. அப்போ நம்மளுடைய வாழ்க்கை முறை அந்த இடத்துல மாற்றுறோம். நம்ம சென்னையில் வந்து நம்ம பூந்தமல்லி ஹை ரோட்லேருந்து இங்கே போகணும் பாரிஸ்க்கு. அப்போ ஒரு ஆட்டோ நிப்பாட்டுறேன், என்ன அண்ணே பாரிஸ் வரீங்களா அப்படிங்கிறேன். அவன் ஒரு நிமிஷம் எறிஞ்ச மாதிரி ஆகிட்டான். என்ன உட்காருங்க அண்ணாச்சி அப்படின்னா, என்னைய அண்ணாச்சின்னு வேறு சொல்கிறான். உட்காருங்க அண்ணாச்சி. இல்லை நீங்கள் எவ்வளவுன்னு சொல்லிடுங்க. அப்போ தான் இல்லை நீங்கள் உட்காருங்க, நீங்கள் பேசாதீங்க உட்காருங்க. இல்லைப்பா அங்கே போய் சண்டை போடக்கூடாது, நீங்கள் வந்து இப்போயே சொல்லிடு, நீங்கள் உட்காருங்க. சரி இவ்வளோ சொல்கிறான்னு உட்காந்துட்டேன். அப்புறமா சொல்கிறான், சொல்லலை. அப்புறமா சொல்கிறான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுங்க, நான் இங்கே வந்து 12 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் இந்த மெட்ராஸ்காரங்க என் ஆட்டோவோட தான் பேசினாங்க. அண்ணே பாரிஸ் வர்றீங்களான்னு நீங்கள் தான் என்னை கேட்டீங்க, என்ன ஆட்டோ வருமாம்பா என்கிட்ட, ஆட்டோ வர்றியாம்பா, ஆட்டோ வர்றியாம்பா, என்ன ஆட்டோ வருமாம்பா. நீங்கள் பாரிஸ் வரைக்கும் வர்றீங்களான்னு கேட்டீங்க. நானும் சங்கரங்கோயில்காரன், இந்த ஊருக்காரங்களுக்கு அது வந்து பழக்கமாக இல்லைங்க, அது அவங்க வாழ்க்கை முறையாக இருக்குது. நீங்கள் கேட்டதுக்காகவே வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எனக்காக தோணுச்சு இவ்வளோ கொடுக்கணுன்னு, கொடுத்ததை அவர் வாங்கிக்கிட்டாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரோட்டில் போகிற ஆட்டோக்காரர் சொல்லி கொடுக்குறாரு, தெருவில் இருக்க சின்ன பையன் சொல்லி கொடுக்குறான். ஃபைனல் கொஸ்டின் சார், உங்களுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஒரு தொழில் முனையக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்து ஒரு 130 குடும்பங்கள், சுற்றில் இருக்க அத்தனை கிராம குடும்பங்கள், எல்லா மட்டத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் தரக்கூடிய ஒரு நிறுவனத்தை தக்க வைத்து அதை மேலும் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் வந்து ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறேன். நான் வந்து என் பிள்ளைகள் வந்து அவங்கக்கிட்ட வர சொல்கிறாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னால் முடிகிற வரைக்கும் இந்த 130 குடும்பத்திலும் அடுப்பு எரிய வேண்டும். நான் இல்லைன்னா எரியாதான்னு இல்லை, ஆனால் அந்த நிறுவனத்தை தக்க வைக்கிறது என் கடமை. இன்னைக்கு சரியான முறைப்படி 130 குடும்பமுமே உங்களை நம்பி இருக்குதுன்றனால அதுதான் என்னுடைய வாழ்நாள் சாதனையாக நினைக்கிறேன் நான். மற்றபடி என்னென்னா இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, என்னை சுற்றி ஜாதி மத பேதங்கள் எதுவும் இல்லாத சுற்றங்கள், நட்புகள், இதுதான் இருக்குது. இதில் ஒரு நிறைவு இருக்குங்க, மனுஷனாக வாழ்கிறோங்கிற நிறைவு இருக்குது. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். அவ்வளோதான். இவ்வளோ நேரம் ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிங்க. கண்டிப்பாக மக்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்.